நாங்கள் சூடாமணிபுரம் காரைக்குடி. என்னோட பேர் விமல். என் கணவர் பேர் அமிர்தராஜா. என்னோட கணவர் 30 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கார், சிங்கப்பூரில் இருக்கார். இப்போ தான் அரெஸ்ட் பண்ணி, அதுவும் திருச்சி ஏர்போர்ட்டில் அவர் பல கிரிமினல் கேஸ் இருந்தப்போவுமே தப்பிச்சு ஓடி போயிட்டார். சில லாயருக்கு பணம் கொடுத்து, போலீஸ் பணம் கொடுத்து தப்பிச்சு ஓடி போயிட்டார் கடந்த வருஷம். இப்போ மறுபடியும் என்ஓசி அனுப்பி அவரை ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி பாஸ்போர்ட் லாக் பண்ணி இங்கே தான் இருக்கார். ஆனால் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா, 30 வருஷம் வெளிநாட்டில் இருந்து ஒரு வீடு கூட பெற்ற வீடு இல்லையா. தம்பி மனைவிக்கு தான் கொடுப்பாரான். ஏன்னா தம்பி மனைவி மேலே சுகமாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், அவன் மேலே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். அப்போ ஏன்டா கல்யாணம் பண்ணுறாங்க? அப்போ தம்பியும் அண்ணனும் ஒன்றா கல்யாணம் பண்ணி ஒன்றா குடும்பம் நடத்துங்க. ஏன் இந்த பிள்ளை தெருவில் விடுறிய? இந்த பாவமெல்லாம் சாவமெல்லாம் யாரை பிடிக்கும்? இதுக்கு அத்தனை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சப்போர்ட் பண்ணுது. நியாயம், சட்ட, நீதி, நேர்மைன்றிய எங்கே கிடைக்குது? டைவர்ஸ் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வச்சுருக்காங்க இப்போலாம் ஒரு சில ஆண்கள். உங்களுக்கு கடன் வந்துச்சு, உன் தம்பிக்கு கடன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாவுங்க, தம்பியை போய் சாக சொல்லுங்கள், தம்பியோட போய் சாக சொல்லுங்கள். அதுக்காக எங்களை தெருவில் விட்டுட்டு அவங்களுக்கு கடனை கட்டணுமா? சொந்த மதம் தாயப்பெல்லாம் சப்போர்ட் வரிய. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுட்டு காசாக்கி எனக்கு கடனை கொடுக்க வேண்டியது, கடன் கட்ட சொல்ல வேண்டானே. அதுக்கே எங்கள் வீட்டு அபகரிக்க வேண்டிய. நான் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன். நான் மற்ற மாதிரி அடுத்த பர்சன்ட்டு போய் படுத்து வாங்கலை, அடுத்த பர்சன்ட் குடும்பம் நடத்தி வாங்கலை, உழைச்சி சம்பாரித்து வாங்கியிருக்கேன். சரியா? என் கணவரோட தம்பி முன்னாடி வீட்டிலே உட்காந்துக்கிட்டு வர நேரம் என் புருஷோட குடும்பம் நடத்தியிருக்கா. என் பிள்ளைகிட்ட செல்லை கூட்டு போய் குடும்பமாக இருந்தாங்க, அதனால் வீட்டை எழுதி கொடுத்துருக்காரு. இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே இருக்கியே. அப்போ நானும் செத்தா அந்த கும்பலே பொறுப்பேற்றுக்கங்க. சரியா? நானும் பட்டினி சாகுறான். தமிழ்நாடு அரசு இதுக்கு நீங்கள் முடிய சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் சிஎம் கோர்ட்டை தேடி வருவோம், நானும் என் குழந்தைகள் வருவோம். உங்கள் முன்னாடியே நாங்கள் கண்டிப்பாக எதையோ பண்ணிட்டு செத்து தான் போகிறோம். அதுக்கு உங்கள் தமிழ்நாடு அரசு தான் காரணம் சொல்ல போகிறோம். எங்களுக்கு எந்த நியாயம் கிடைக்கல. கோர்ட்டு எங்களை ஏமாத்துறிய, கொடுமைப்படுத்துறிய. சரியா? சொந்த பந்தம் தாயப்பெல்லாம் சொல்லியல. 3 வருஷமாக நான் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். கேஸ் நடத்துகிறப்ப யாருக்கு எது வீட்டை அடுத்த பேர் கொடுக்குறாங்க. அப்போ கோர்ட்டில் வரணும் இப்போ நாடகம் ஆடுறா அப்படின்னு சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு வைத்தவெல்லாம் நீங்கள் பணத்தை போட்டிய, யாருக்கு கேட்டு பணத்தை போட்டிய? இன்னைக்கு நானும் எம்எல் தெருவில் நிற்கிறான். அவன் பண்ண தப்புக்கு நானும் எம்எல் தெருவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட்டு. உங்களுக்குலாம் தெரியுமா? 3 வருஷம் ஆச்சு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கொடுமை எங்களை படுத்தி விரட்டி விட்டு நாங்கள் ஓடி போயிட்டோன்ட்டாங்க. இப்படி வர நேரம் தம்பி நாடி குடும்பம் நடத்தி என் குடும்பத்தை தெருவில் விட்டுருக்கா. இதை கேட்க நாதி இல்லை. அதுக்கு சொந்த பந்த தாயப்பிள்ளை சப்போர்ட் பண்ணுறீங்க. என் பிள்ளைய தெருவில் நிற்கிது. இன்றைக்கி அதுக்கு யார் பொறுப்பு? நாங்கள் பசங்க பண்ணி சாகுறான். ஒவ்வொரு நாளும் பசங்க பண்ணி சாகுறான். ஆனால் சாப்பாடு இல்லை. கோர்ட்டில் பணம் கிடச்சுன்னா கட்டுறது இல்லை. கேட்டால் பணம் இல்லையா? 30 வருஷம் எல்லாத்தையும் சம்பாதிச்ச பணமெல்லாம் எங்கே? நாள்ட்டு ஓடி போயிட்டானா. வீட்டில் நான் உழைச்சி லோன் போட்டு வாங்கின பொருள் எல்லாத்தையும் அள்ளி தம்பி வாங்கி கொடுத்துருக்காரு. அவன் நாசமாக வாங்கி தின்ட்டு போய் தொலைங்கடா அவன் பேரும். அழிஞ்சு போறிய. என் குடும்பத்தை நாசமாக இருக்குன்னு நினச்சவங்க நல்லாவே இருக்க மாட்டியே. உண்மையை சொல்கிறேன். நான் இவங்களுக்கு பட்டினி செத்துக்கிட்டு இருக்கோம். அது காரணமும் உண்மை சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த அப்படின்னா அவங்களுடைய சொந்த தாய மட்டும் இல்லை, ஒரு சில போலீஸ் நீதித்துறை 50 பேர் எங்களை நீங்கள் படுகொலை திட்டுறீங்க. ஒரு சில மினிஸ்டர் ஒரு சில எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு நல்லாவே இருக்க மாட்டேன். நீங்கள்லாம் நல்லா எங்களுடைய இவ்வளோ எங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறீல்ல, நாசமாக தான் போகிறீங்க. உண்மையை சொல்கிறேன். எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் இது என்ன பண்ணி செத்தாலும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக்கணும். ஆமாம்.